அதிசயா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருக்காகப்பா. இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பெங்களூருவை சேர்ந்த ஐடியில் வேலை பார்த்து வரும் இளைஞர் ஒருவர் பம்பிள் என்ற டேட்டிங் ஆப்பில் டேட் செய்வதற்காக ஒரு பெண்ணை தேடி வந்துள்ளார். அப்போது அதில் ஒரு பெண் அவருக்கு மிகவும் பிடித்த நிலையில் இருவரும் தங்களது மொபைல் எண்ணை பரிமாறிக்கொண்டு சாட்டிங் செய்வது, வீடியோ கால் பேசுவது என ஒரு மாதமாக பழகி வந்தனர். இருவரும் நெருங்கி பழகிய நிலையில் நேரில் காஃபி டேட்டிங் செல்லலாம் என முடிவு எடுத்திருக்கிறார்கள். அந்த இளைஞரும் அந்த பெண்ணை நேரில் சந்திக்க போகிறோம் என்ற குஷியில் கிளம்பி சென்றுள்ளார். இருவரும் ஒரு காஃபி ஷாப்பில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது அந்த பெண், நாம் இருவரும் ஹோட்டல் ரூமுக்கு சென்று மது அருந்தலாமா என அந்த இளைஞரிடம் கேட்டிருக்கிறார். இதனை கேட்டு குஷியான அந்த இளைஞர் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் உடனே செல்லலாம் என அந்த பெண்ணை ஒரு ஹோட்டல் ரூமிற்கு அழைத்து சென்றுள்ளார். அங்கு இருவரும் ரூமிற்கு சென்ற உடனேயே 4 பேர் கொண்ட கும்பல் திடீரென அறைக்குள் நுழைந்தது. நீங்கள் எல்லாம் யார், உங்களுக்கு என்ன வேண்டும் என அந்த இளைஞரும் அந்த பெண்ணும் குழப்பத்துடன் கேட்க, அந்த 4 பேரும் இளைஞரிடம், நீ போதைப் பொருள் பார்ட்டிக்கு தானே வந்திருக்க, இரு போலீஸ் கிட்ட உன்னை மாட்டி விடுறோம் என தெரிவிக்க, அந்த இளைஞரோ எதுவும் புரியாமல் திருவென முழித்திருக்கிறார். அப்போது அந்த கும்பலில் ஒருவர் அந்த பெண் கொண்டு வந்த பேக்கில் இருந்து வெள்ளை நிற பொட்டலத்தை எடுத்து, இந்த போதை பவுடர் எப்படி வந்துச்சு என கேட்டிருக்கிறார்கள். உடனே அந்த பெண் கதறி அழுது கொண்டே மற்றொரு அறைக்கு ஓடி உள்ளார். அங்கு சென்றதும் தான் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக அந்த பெண் கூச்சலிட்டிருக்கிறார். இதனால் பதறி போன அந்த ஐடி இளைஞர், உங்களுக்கு என்ன வேண்டும் என அந்த 4 பேர் கொண்ட கும்பலிடம் கேட்க, அவர்கள் 15 லட்சம் ரூபாய் கொடுத்தால் இதை வெளியே சொல்லாமல் உடனே இங்கிருந்து சென்று விடுகிறோம் என டீல் பேசி இருக்கிறார்கள். அந்த இளைஞரோ தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை, 2 லட்சம் ரூபாய் தான் உள்ளது என சொல்ல, அந்த கும்பலும் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு ஹோட்டல் அறையில் இருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. ஆசையாக டேட்டிங் சென்றதற்கு வட போச்சே என்பது போல 2 லட்சம் போச்சே என அந்த இளைஞர் புலம்பியுள்ளார். பின்னர் நடந்ததை போலீசாரிடம் சொல்லலாம் என நினைத்த அந்த இளைஞர் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததை கூறி புகார் அளித்துள்ளார். போலீசாரும் வழக்கு பதிவு செய்து அந்த 4 நபர்களை தீவிரமாக தேடி கைது செய்தனர். அப்போதுதான் புகார் கொடுத்த இளைஞருக்கு மற்றொரு அதிர்ச்சி காத்திருந்தது. கைதான 4 பேருக்கும் இந்த ஸ்கெட்சை போட்டு கொடுத்ததே டேட்டிங் சென்ற அந்த பெண்தான் என்பதும், அவர்கள் இதே டெக்னிக்கை பயன்படுத்தி பலரிடம் பணத்தை பறித்ததும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து டேட்டிங்கிற்கு சென்ற சங்கீதா என்ற பெண்ணையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் அன்று சங்கீதாவின் பையில் இருந்து எடுத்தது போதை பவுடர் அல்ல, அது சமையலுக்கு பயன்படுத்தும் சோடா மாவு என்பதும் தெரிய வந்துள்ளது. இதற்கு முன்பு சங்கீதா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பார் ஒன்றில் டான்சராக இருந்து வந்துள்ளார் என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த நூதன மோசடியில் ஈடுபட்ட சரண பசப்பா, ராஜு மானே, ஷியாம் சுந்தர், அபிஷேக், பீர்பால், சங்கீதா ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். அதிசயா எனக்கு ரொம்ப தெரிஞ்சவருக்காகப்பா. இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.